கோவையில் இளம் தலைமுறையினரிடம் போதைப் பொருட்களிலிருந்து பாதுகாக்க பரஞ்சோதி மகான் சார்பாக விழிப்புணர்வு நடைபெற்றது. குண்டலினி யோக மூலகுரு தத்துவ தவஞானி ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் 124வது ஜெயந்தி ஞானியர் தின விழாவில் விழிப்புணர்வு நடைபெற்றது. போதை பழக்கத்திலிருந்து விடுபட இளம் தலைமுறையினர் தியானம், யோகா போன்ற பயிற்சி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக உலக அமைதி வேண்டி மௌனம் அனுஷ்டிக்கப்பட்டது. உலக மக்கள் எல்லோருக்கும் உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடுப்பு, இயற்கை, விவசாயம் என்ற எல்லாவற்றிற்கும் பொதுவான ஒரு விளக்கத்தை தருவதால் இதற்கு உலக சமாதான ஆணையம் என்று பெயரிட்டு இங்கு மட்டுமல்ல பல நாடுகளில் அற்புதமான கிளைகளெல்லாம் வைத்து லட்ச மக்களுக்கு இந்த அற்புதமான தன்னை அறிகின்ற தத்துவத்தை மிக சிறப்பாக போதித்து ஞான வள்ளலாக இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவருடைய இந்த அற்புதமான ஜெயந்தியை தான் இன்று 124வது ஜெயந்தியாக கோவை மாணவர்களை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். சிவகங்கை மாவட்டத்தில் திடீரென கனமழை பெய்ததால் குளிர்ந்த சூழ்நிலை உருவானது. சுமார் 1 மணி நேர அளவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பூமியில் சூடு குறைந்து மழை நீர் கரைபுரண்டு ஓடியது. இதனால் குளிர்ந்த சூழ்நிலை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்செந்தூர் அடுத்து நாதன்கிணறு கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு 11 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஊர் பொதுமக்கள் சீர்வரிசை பொருட்களை வழங்கினார்கள். கடந்த ஆண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டப்பட்டது. இதில் டேபிள், நூலக புத்தகம், விளையாட்டு சாதனங்கள், டிவி, கம்ப்யூட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் வாங்கப்பட்டது. இப்பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கையை ஊக்கப்படுத்தவே சீர்வரிசை வழங்கப்பட்டதாக ஊர் பொதுமக்கள் தெரிவித்தனர். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோடை விடுமுறையை தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தினந்தோறும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தவாறு காணப்படுகிறது. இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேக, விஸ்வரூப தீபாராதனை உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோட்டில் கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்த நபரை கைது செய்து அவரிடமிருந்து 5 கிலோ கஞ்சா சாக்லேட்டை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து ஈரோடு மாதவ கிருஷ்ணா வீதியில் உள்ள ஒரு ஸ்வீட் கடையில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த பகதூர் என்பவர் கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 10 ஆண்டு கால சாதனையை கூறி வாக்கு பெற முடியாத சூழலில் மோடி இஸ்லாமியர்களை பற்றி வெறுப்பு அரசியல் செய்து வருகிறார் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் 44 நாட்கள் இடைவெளி விட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்று கூறிய அவர், நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தலில் தென் மாநிலம் மட்டுமல்லாமல் வட மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். 3 கட்ட தேர்தல்கள் நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்தியா கூட்டணிக்கு அமோகமான ஆதரவு தென் மாநிலங்களில் மட்டுமல்ல வட மாநிலங்களிலும் ஏற்பட்டிருக்கின்றது. இதனுடைய விளைவாகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் மிக மோசமான, இதுவரை இந்தியாவின் பிரதமராக இருந்தவர்களில் யாருமே சொல்லாத மிக மோசமான ஹேட் ஸ்பீச் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், வெறுப்பு பரப்புரையே அவர் பரப்பி வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்திய அன்னையர் தின விழா சாய் முதியோர் இல்லத்தில் மகிழா காங்கிரஸ் மகளிர் அணி சார்பில் கொண்டாடப்பட்டது. தாராபுரத்தில் மகிழா காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் மாலதி முதியோர் இல்லத்திற்கு உணவுகளை வழங்கினார். அன்னையர் தினம் பழங்காலத்தில் பெண் கடவுள்களுக்கு வசந்த விழாவாக கொண்டாடப்பட்டதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அன்னையர் தினம் ஒவ்வொரு மனிதருக்கும் முக்கியமான தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். கடந்த 3 தினங்களாக அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இன்று விடுமுறை என்பதால் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் குழந்தைகளுடன் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் மகிழ்ந்தனர்.
சேலத்தில் சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் பயிற்சி செவிலியர்கள் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி பொதுமக்களுக்கு தன்னலமற்ற சேவை வழங்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், பயிற்சி செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.